நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்க இல்லைங்களா இந்த 20 பாயிண்ட்ஸ், அதாவது இங்கிலீஷில் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேசணுன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இல்லைங்களா. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை பண்ண வேண்டியது அப்படின்னா இப்போ சொல்ல போகிற இந்த பாயிண்ட் தான். என்ன அப்படின்னா, அதாவது நாங்கள் உங்களுக்கு ஏதாவது டீச் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி டீச் பண்ணும்போது நீங்கள் அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு வேறு ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வந்தோமோ அது புரியாமல் போயிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியாமல் போகிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ நாங்கள் ஒன்று டீச் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் எதை பற்றி டீச் பண்ணுறோமோ அது மட்டும் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அதை தவிர அந்த சென்டென்ஸில் இருக்கிற மற்றதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளில் சப்போஸ் வில், இந்த வில்லை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த வில் இதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் சப்போஸ் இங்கே ஏன் பை வந்துச்சு, இங்கே ஏன் அட் வரக்கூடாது, இல்லை இங்கே ஏன் ஆன் வரக்கூடாது அப்படின்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வில்னா என்னன்னு நான் சொன்னது புரியாமல் போயிடும். புரிஞ்சுதுங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிள் மறுபடியும் சொல்கிறேன். சப்போஸ் இந்த எக்ஸாம்பிளில் நான் வில் ஏன் யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இங்கே இங்கே ஏன் பை 4 o'clock வருது, ஏன் அட் 4 o'clock வரக்கூடாது, அன்றைக்கி ஒரு புக்கில் பார்த்தேன் அட் 4 o'clockனு வந்துச்சு, இல்லை ஆன் 4 o'clockனு வந்துச்சு, இல்லை வித்தின் 4 o'clockனு வந்துச்சு, இங்கே ஏன் பைன்னு 4 o'clockனு வந்திருக்கு அப்படின்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வில்லை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொன்னது உங்களுக்கு புரியாது. ஸோ நாங்கள் டீச் பண்ணும்போது எந்த டேர்ம் இல்லை எதை பற்றி டீச் பண்ணுறோமோ அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். தேங்க்யூ.